சிங்கம் மற்றும் எலி. ஒரு நாள் காட்டின் ஆழத்தில் ஒரு வலிமையான சிங்கம் நிழல் நிறைந்த மரத்தின் கீழ் தூங்கிக் கொண்டிருந்தது. அவர் அமைதியாக குரட்டை விடும்போது அவரது தங்க மேன் சூரிய ஒளியில் பிரகாசித்தது. திடீரென்று ஒரு சிறிய எலி அவரது பாதத்தின் மீது பாய்ந்து அவரை விழுத்தபடி கசக்குகிறது. உரத்த சத்தத்துடன் சிங்கம் தனது பெரிய பாதத்தின் கீழ் எலியை சிக்க வைத்தது. என்னை எழுப்ப உனக்கு எப்படி தைரியம் வந்தது? அவன் பெருமூச்சு விட்டான். அந்த சிறிய எலி பயத்தால் நடுங்கியது. தயவு செய்து வலிமையான சிங்கம், என்னை காப்பாற்றுங்கள். நீங்கள் என்னை விட்டுவிட்டால் ஒரு நாள் உங்களுக்கு உதவுவதாக உறுதியளிக்கிறேன். சிங்கம் சிரித்தது. நீயா? எனக்கு உதவுங்கள். நீங்கள் எந்த பயனும் இல்லாத அளவுக்கு மிகவும் சிறியவர். ஆனால் அந்த சிறிய உயிரினத்தின் துணிச்சலால் அவர் மகிழ்ந்தார். எனவே அவர் தனது பாதத்தை உயர்த்தி எலியை சுதந்திரமாக ஓட அனுமதித்தார். சில நாட்களுக்குப் பிறகு சிங்கம் ஒரு வேட்டைக்காரனின் வலையில் நுழைந்தபோது காட்டில் சுற்றித் திரிந்தது. ஒரு வலுவான வலை அவர் மீது விழுந்து அவரது கால்களில் சிக்கியது. அவர் கர்ஜித்து போராடினார். ஆனால் அவர் மேலும் நகர்ந்தபோது வலை இறுக்கமடைந்தது. சிங்கத்தின் அலறல் சத்தம் கேட்டு சிறிய எலி உதவ விரைந்தது. கவலைப்படாதே வலிமையான சிங்கம், நான் உன்னை விடுவிக்கிறேன். சுண்டெலி விரைவாக தனது சிறிய கூர்மையான பற்களால் அடர்த்தியான கயிறுகளை கடித்தது. நிப்பிள் இப்பிள் ஸ்னாப். வலை உடைந்தது. சிங்கம் சுதந்திரமாக இருந்தது. சிங்கம் நன்றியுடன் எலியை பார்த்தது. நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள் சிறிய நண்பர். நான் உங்களை சந்தேகித்தது தவறு. அந்த நாளிலிருந்து சிங்கமும் எலியும் சிறந்த நண்பர்களாக மாறின. இது மிகச்சிறிய நண்பரால் கூட ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை நிரூபிக்கிறது. ஒழுக்கம். கருணை ஒருபோதும் வீணாகாது. சிறியது கூட வலிமை மிக்கவர்களுக்கு உதவ முடியும்.